சரிகமபா நிகழ்ச்சியில பவித்ரா தான் இந்த முறை டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் டிக்கெட் டூ ஃபினாலே அனௌன்ஸ்மென்ட்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ஃபினாலேக்கான டாப் 5 தேர்ந்தெடுக்கிறதற்கான 3வது வாரம். இந்த ஒரு டாப் 5ல இன்னும் 2வது ஆள் கூட சேரல. ஆனா 3வது வாரம் வந்துருச்சு. என்னப்பா யாரையுமே சூஸ் பண்ணாமலே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த ஒரு கேள்விக்கு பதிலா பவித்ராவ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பவித்ரா இந்த வாரம் ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. வழக்கமா எல்லாருமே பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள கூப்ட்டு, இவங்க தான் இந்த வாரம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா இந்த முறை அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஜட்ஜஸ் பண்ண கிடையாது. வார வாரம் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்லாம் குடுப்பாங்க. தங்கமயில் வந்து அத பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். யார் நல்லா பாடியிருக்காங்களோ அவங்களுக்கு போகும். அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு குடுத்துருக்காங்க. இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தது பவித்ரா தான். அவங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அட்டைய குடுத்துருக்காங்க. அந்த ஒரு அட்டை வழக்கம் போல தங்கமயில் குடுக்குற கிஃப்ட் வவுச்சர் அப்படிங்கிற மாரி தான் பவித்ராவுமே எதிர்பார்த்திருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு அட்டைய திறந்து பார்க்கும்போது, அதுல டிக்கெட் டூ ஃபினாலே வின்னர் அப்படின்னு பவித்ராவோட பேர் இருந்திருக்கு. இத பார்த்து பவித்ராவும் சரி, அங்க இருந்தவங்களும் சரி பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. ஏன்னா நார்மலா அனௌன்ஸ் பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமான முறையில அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. பவித்ரா டிக்கெட் டூ ஃபினாலே வின்னர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு. செட்லயுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வாரம் எல்லாருமே சபேசன் தான் டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தான் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இந்த வாரம் அவரு அப்படி இல்லன்னா ஸ்ரீநிதி வாங்கிருவாங்க அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நிலையில, பவித்ரா டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெளியாகி இருக்க செய்தி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல கன்னட நடிகையான ரஷிதா ராம் அவர்களுக்கு கூடிய சீக்கிரமே மேரேஜ் அப்படிங்கிற செய்திய அவங்களே ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. கன்னட சினிமால ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்க நடிகை தான் ரஷிதா ராம். இவங்க சமீபத்தில வெளியாகி இருந்த கூலி படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அது தமிழ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அத தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல அவங்க கமிட் ஆகியிருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய படங்கள் வெளியாக போகுது. இந்த ஒரு நிலையில சமீபத்தில ஒரு படத்தோட ப்ரமோஷன்ல கலந்துக்கிட்டவங்க கிட்ட, "உங்களுக்கு எப்போ மேரேஜ்?" அப்படின்னு கேட்க, அதற்கு ரக்ஷிதா ராம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா, "எஸ், இப்ப வந்து எனக்கு அதற்கான வயசு வந்துருச்சு. எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும்னு எந்த ஆசையும் கிடையாது. எங்க வீட்ல யார பார்த்து கட்டிக்க சொல்றாங்களோ கட்டிக்கலாங்கிற ஐடியால இருக்கேன். இந்த வருஷமே எனக்கு மேரேஜ்." அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. ரக்ஷிதா ராம் இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு.